Praise the Lord, brothers and sisters. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிரசன்னம் மெய்யாகவே இந்த இடத்துல இருக்கிறது. மேக போன்ற அவருடைய பிரசன்னம் இல்லாமல் நாம் அவரை தரிசிக்க முடியாது. அவரில் நம்ம இன்னும் வளர முடியாது. அவருடைய பிரசன்னமே நமக்கு மேன்மையாக இருக்கிறது. ஆமென். வெளியே கொஞ்சம் சுற்றி பார்த்து வந்தீங்களா? நேரத்தோடு வந்திருக்கீங்க. Actually, கொஞ்சம் தாமதம் தான். அதான் இட்ஸ் ஓகே. We are all here and the night session is very precious. Night session. I really appreciate Pastor David Kennedy. You have a generous heart, Pastor. I really mean it. பொதுவாக கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து அழைப்பது வந்து ஒரு லேசான ஒரு விஷயம் இல்லை. ஒரு லோக்கல் பாஸ்டர் கெஸ்ட் ஸ்பீக்கர் இன்வைட் பண்ணும்போது the pulpit is a very precious place and I take it very seriously. So local pastor invite பண்ணும்போது அந்த his responsibility to guard the flock with the right pitching. ஸோ அவர் வந்து என்னை ஆக்சுவலி அவ்வளோவா அறிமுகம் இல்லை. ஸோ ஆனாலும் அவர் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து and I believe your pastor has been fasting for this family retreat. Do you all know that? Do you all know that? I came to know. So I can say as a guest preacher, I'm really very happy to know you, Pastor. A very deep spiritual man. So in the opportunity எனக்கு கொடுக்கும்போது he has given me the liberty to choose the text, the topic and to just minister. Of course இந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கும்போது I will stick to time. Like time is important. ஏன்னா God given time. உங்களுடைய நேரத்தை வீணாக்க கூடாது. என் நேரத்தையும் வீணாக்க நான் வரல. ஆனால் அந்த நேரத்தை வந்து ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு போதகர், ஒரு மேய்ப்பன் கதறுகிறத நான் உணர்றேன். ஏன்னா நானும் ஒரு மேய்ப்பன். ஒரு சபையை நடத்துவதை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனுடைய நல்ல நாட்கள், அதனுடைய சிரமமான நாட்கள் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் யோர் பாஸ்டர் David Kennedy for giving this opportunity. And I want to just continue to encourage you to just open up your heart to the Lord. That's all we need to do. நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு முன்பதாக அப்படியே திறந்தே வைத்துக் கொள்ளுங்க. இந்த இரவு நேரம் ரொம்ப முக்கியம். The last session is always an opportunity to receive prayer and blessings and anointing and the word of the Lord. அதனால தான் மாஸ்டர் அந்த blessing கொடுத்திருக்காரு for us to just me and my wife to just pray over you. When you feel comfortable, you can just come, we will pray. இது வந்து ஆண்டவருடைய ஆலயம், கர்த்தருடைய குடும்பம் தானே. நம்மளாம் ஒரே படகுல தான் இருக்கோம். ஏழு ஐலஸா பாடிக்கிட்டு இருக்கோம். Yeah, we are all in the same boat. Can you imagine? I'm not different from you guys. Only a different country lende varen. And maybe slightly different kind of style and a small, culture. But then we are one in Christ. Actually, we have the same race. ஒரே பயணம், ஒரே ஓட்ட பந்தயம், ஒரே கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம். One faith, one baptism, one Lord. Hallelujah. அப்பனா நம்ம வந்து there's no partiality here. There's no clergy or laity. நம்மலாம் பந்தியில வரும்போது, நாளைய தினத்துல பந்தியில வரும்போது எல்லாரும் சமமாக தான் வரோம். We lay down, take up my clergy collar and I coming as a brother in the Lord தான். ஸோ ஒரு மேன்மையான இடத்துலேருந்து நான் வரல. I'm not coming from the top downலேருந்து உங்கள் இடத்துல நான் பேசல. No, never at all. I'm coming உங்கள் லெவலில் தான் நான் வரேன். நானும் ஒரு சகோதரனாக தான் நான் வரேன். ஸோ ஆகவே இந்த நாளினுடைய செஷன் 4, remember the first session, the pace of the gospel, சுவிசேஷத்தினுடைய வேகம். And I understand, I sense that God is already touching our hearts and our life, our lifestyle, our pace வந்து நம்ம ஆண்டவருடைய இருதய துடிப்புக்கு ஏற்ற வண்ணமாக நம்ம அப்படியே அமைத்து கொண்டிருக்கோம்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிற கர்த்தருடைய ஆவியானவருடைய கிரியையினால உங்களுடைய ஆவிக்கு உங்களுடைய ஆவியை நீங்க திறந்து கொடுக்கறதுனால the pace of the gospel is impacting you. The gospel, our story is impacting you நான் நினைக்கிறேன். And then today morning the parable of the gospel வந்து விதைக்கிறவனுடைய கதையை நம்ம பார்க்கும்போது விதைக்கிறவனுடைய சூழ்நிலை, அவனுடைய உயர்வு தாழ்வுகளை பார்க்கும்போது விதைக்கிறவன் தொடர்ந்து விதைக்கையில 30, 60, 100 மடங்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் அருள்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். And so we will not stop planting the seeds. And of course அருமையான டிராமாலாம் நீங்கள் கொடுத்தீங்க. ஆக்சுவலி நானும் மனைவிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி பெஸ்ட் ஆக்டர் கொடுக்கணும்னு மைண்டில் வச்சுட்டேன். ஆனால் தலை பேசாமல் வால் ஆட்டக்கூடாதுல. நான் தலை ஜேசன் அவர் தான் லீட் பண்ணிடுறேன். நான் அப்படியே அமைதியாகவே இருந்தேன். அந்த செஷனுக்கு தலை அவர் அடிச்சு ஆக்சுவலி மைண்டில் வச்சுட்டேன். உங்களுக்கு தெரியுமா யார் பெஸ்ட் ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லிடுவா? ஆக்சுவலி நான் மைண்டில் வச்சுட்டேன் பெஸ்ட் ஆக்ட்ரஸ்ன்னு சொன்னால் அவங்க சிஸ்டர் பேர் தெரியல. ஆனால் கடைசியாக நல்ல ரொம்ப மும்முரமாக 2 பேரும் ஆக்ட் பண்ணாங்க. தெரியுமா? ஏனியா நடிச்சாங்க. ஏனி அவங்க சொந்த பேரான்னு தெரியல. லீவாய்ஸ் ஏனி. அவங்களை கை தட்டுவோமா? லீவாய்ஸ் ஏனி.
லீவாய்ஸ் போட்டிருக்காங்க. அதில் உண்மையாக வெரி நைஸ் ஆக்டிங். அவங்களோட உடனாக அவங்களும் நல்ல கண்ணீரோடு, உண்மையான கண்ணீர் தானே தெரியல, உண்மையாக தெரியல. நான் அது கண்ணீரோடு, யா ஐ தாட் இட் வாஸ் ரியல், இட் வாஸ் வெரி ரியல், ரைட்? ஓகே, பெஸ்ட் ஆக்டர் யார் தெரியுமா? ஓகே, பெஸ்ட் ஆக்டர் இஸ் the secretary of the church. Joshua? Am I right? Wrong சொல்றேனா? ஐயோ, sorry. Brother Joshua, yeah. அருமையான ஆக்டிங். அவருக்கு உடனடியாக இளையராஜா அவருடைய சிங்கர், அவர் யாரு? இளையராஜா சிங்கர், வெள்ளை வேஷ்டி போட்டு பாருங்க. பாஸ்டருக்கு இளையராஜா தெரியாது நினைச்சுக்கிட்டீங்களோ? கமான், இந்தியன் சார். அருமை, ஐயோ போட்டு கொளுத்திட்டாரு. So best team வந்து ஜோஷுவா டீம். ஐ திங்க் எல்லாருக்கும் கை தட்டுவோம். எல்லாரும் நல்லா செஞ்சீங்க, வசனத்தை கொடுத்தீங்க. அண்ட் பாடல் வரல, ஆனா கவிதை வந்துச்சு. ஆடியன்ஸ்ல தான் வந்துச்சு. ஐயோ நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. So everyone did your part. So that group and I felt they also connected well and all that. Everyone did a good job. So ஏன் அங்கே போனேன் நான்? Parable of the Gospel. Parable of the Gospel. And then the power of the Gospel பற்றி நம்ம பேசணும். Me and my wife just sharing a bit more. அவங்களும் பகிர்ந்து கொண்டாங்க எப்படி கர்த்தருடைய வல்லமையில் நம்ம கிரியை செய்யலாம். ஆண்டவருடைய வரங்கள் மட்டுமல்ல, கனி, அந்த அன்பு, அந்த கரிசனம், the compassion, you know, we not just seek the hand of God but the face of God. கர்த்தருடைய கரம் மட்டும் நம்ம, we don't just want the gifts, we want the giver. We want the giver. ஆண்டவரே உண்மை நான் நோக்கி பார்க்கிறேன், உண்மையை தேடுகிறேன்னு சொல்லும்போது அவர் ஏற்ற நேரத்தில் ஏற்றவர்களுக்கு ஏற்ற தாளந்துகள் வரங்களை கொடுத்து அபிஷேகம் பண்ணி சபையினுடைய பக்தி விருத்திக்கென்று அந்த வரங்கள்லாம் ஆண்டவர் பகிர்ந்து கொள்ளும்போது அப்போ அவர்களுடைய கிரியையினால வரங்களினால சுவிசேஷனுடைய வல்லமை புறப்பட்டு போகும்போது அநேகர் தொடப்படுகிறார்கள். சுகம், விடுதலை, யூனோ, புது நம்பிக்கை, விசுவாசம் எழுப்பப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த இரவு நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய டாபிக் இன் த பெயின் ஆஃப் த காஸ்பல். I wanted to have all the peace. ஸோ நாளைய தினம் காலை ஆராதனை இதில் presence of the gospel என்று. And I wanted to just touch on this topic called the pain of the gospel in Mark chapter 14 verses 1 to 72 நம்ம பார்க்கிறோம். Mark chapter 14 verses 1 to 72. சுவிசேஷம் நற்செய்தி ஏந்தி செல்கிறவர்கள், அது எவ்வளவு நற்செய்தியா இருந்தாலும் சுவிசேஷத்தினுடைய பாரத்தை ஏந்தி செல்கிறவர்களுக்கு inadvertently நிச்சயமாக வழியின் காலங்களை கடந்து போக வேண்டியதா இருக்கும். You and I who are carrying the weight of the gospel. சிலுவையை நம்ம அணிகிறது மட்டுமல்ல, we don't just wear the cross, right? சிலுவையினுடைய பாரத்தை, the cross is not just a fashion symbol, you know. It is the weight of the cross. சிலுவையினுடைய பாரத்தை சுமந்து கொள்ளக்கூடிய நீங்களும் நானும். I include all of us in this family retreat. We did not take leave. We did not change our plans to be here for nothing. We came here for a definite purpose, for Jesus Christ. ஆகவே இந்த சிலுவனுடைய பாரத்தை எல்லாம் நம்ம சுமக்கணும்னு நம்ம வந்திருக்கிறோம்ல. அப்படி சுமக்கிறவர்களுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தில் நிச்சயமாக வலியும் வேதனையும் உபத்திரமும் நிச்சயமாக வரும். ஒரு கிறிஸ்துவனுடைய சீச்சனாக நம்ம வாழ வேண்டும் என்றால் is unavoidable for any disciple to not have pain and suffering. வலியும் வேதனையும் கலந்து தான் வரும். அது நம்ம அதை விட்டு நம்ம விலகி ஓடவே முடியாது. It's like a package. When you follow Christ, it's like a package. It will come. அது நிச்சயமாக வரும். அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது பவுல் ஒரு மூத்த ஊழியக்காரராக இப்போ இருக்கிறார். சாதாரணமான ஒரு ஊழியக்காரர் இல்லை. இவ்வளோ பாடுகள் அனுபவித்து இவ்வளோ காலங்களை கடந்து வந்து he has enough experience and age for him to speak to Timothy as a father to a son. அப்போ 2 தீமோத்தேயு 2:3 நம்ம பார்க்கிறோம், நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. As a good soldier of Christ, endure hardship. And there are so many young people who are here. And you too, God is speaking to you as well, just like all the adults here, that you will face pain as you follow Christ. Because you stand out different for Christ. நீங்க கிறிஸ்துவுக்காக நீங்க தனித்து நிக்கும்போது, you stand up for the principles and the values of Christ. You when you stand out,
you will be ostracized, you will be isolated because you are different for Christ. கிறிஸ்துவுக்காக ஒரு வித்தியாசமாக நீதியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் சிலர் உங்களை விட்டு விலகுவாங்க, உங்களை துன்பப்படுத்துவாங்க, பெர்செக்யூஷன் இருக்கும். நிச்சயமாக they will avoid you, they block you, they will unfriend you, கேலித்தனமா பேசுவாங்க. ஏன்னா நீங்க கிறிஸ்துவுக்காக வாழும்போது அதனுடைய பாடுகள் வந்து சேரும். And it is unavoidable, and you know what, it is very painful. Do you think it's that easy? No, it's not easy. It's very, very painful. I want to encourage every young person, if you are going to a persecution because you are following Jesus Christ, the Bible says that you are blessed. Amen. You are blessed actually. அவங்க கூட்டம்லாம் அவங்க ஒதுக்கி போயிட்டாங்கன்னா உங்களை வந்து உதாசனப்படுத்தினாங்க, பரவாயில்ல, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள பாக்கியவான்கள். You are blessed. You have not lost anything. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க விட்டுட்டு போனாலும் நீங்க தனியா இருந்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவுக்காக தனியா இருந்து வாழ்ந்து பாருங்க, நல்லது. கூட்டத்தோடு பாவம் செய்யறத விட தனியா இருந்து கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து காமிங்க, கர்த்தர் உங்க வெட்கப்படுத்த மாட்டார். So I just want you to know that the Lord understand the pain that you are going through in your youthful stage. It's so painful to follow Christ, and sometimes parents உடைய எதிர்பார்ப்பு வரும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா வேதம் அப்படிதான் சொல்லுகிறது, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி. Be strong for the Lord. இயேசு கிறிஸ்து நம்மளை ரட்சித்தவர், நம்முடைய மேய்ப்பர், நம்மளுடைய ரட்சகர். அவருக்கும் இந்த பூமியினுடைய காலத்துல, இந்த ஊழிய காலத்துல அவருக்கும் மிக வேதனையான நாட்கள் இருந்தன. Even Jesus had to experience immense pain, not on the cross, not just on the cross. It was even before the cross, way before the cross. இந்த சுவிசேஷத்தை எழுதின மார்க் வந்து அவருடைய வலி வேதனை குறித்து மிகவும் அழகாக அவர் எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். If you see in Mark chapter 14 verse 1, மார்க் 14ஆம் அதிகாரம் வசனம் 1 நம்ம பார்க்கிறோம், 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். Very difficult people surrounded Jesus. Very, very difficult people. To society, they were religious leaders, Pharisees, teachers of the law. மண்ட அறிவு, மண்ட கண்ணம் கொண்டவர்கள், மத வெறி கொண்டவர்கள். இயேசுவை சுத்திட்டாங்க. நல்லதுக்காக சுத்தினாங்க இல்ல, நல்லதுக்காக சுத்தி வந்தா பரவாயில்ல. ஆனா இவர்களை தான் இயேசு சந்திக்க வேண்டியதா இருந்தது. And you and I know that Jesus was always with the people. ஜனங்களோட எப்பொழுதும் இருந்தார். ஹalleluya. பிள்ளைகளாக இருந்தாலும், வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும், முதியோர் பெரியோராக இருந்தாலும், பாவம் செய்தவர்களாக இருந்தாலும், பாவம் செய்யாதவர்களாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் ஜனத்தாரோடு இருந்தார். The Bible says that he went out doing good. நற்கிரியை செய்வதற்காக அவர் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. Why? To heal the sick. வியாதியஸ்தர்களை அவர் சுகப்படுத்துவதற்காக, பிசாசின் பிடியினால் பிடிக்கப்பட்டவர்களை விடுவிக்குவதற்காக ஆண்டவர் சுற்றி திரிந்தார். சும்மா சுற்றி திரியல, காரணத்தோடு போனார். எந்த பட்டணத்துக்கு போனாலும் காரணத்தோடு போனார், எந்த கிராமத்துக்கு போனாலும் காரணத்தோடு போனார். His time was limited and he has to finish the will of the Father. So time is precious, friends. Jesus did not come on earth for a holiday, 3 night 2 day-காக அவர் வரல. ஒரு மிஷனோடு தான் அவர் வந்தார். எதுக்கு அவர் வரணும்? ராஜரீக வஸ்திரத்தை கலற்றி விட்டு மனுஷனுடைய சாயலில் எடுத்து நம் மத்தியில் அவர் உலாவினார். It was for a definite purpose. அப்ப இப்படிப்பட்ட தேவன், even the one who had no evil intentions, in him was found no sin, the Bible says. பாவக்கரை ஒரு சொட்டு கூட இல்லை, அவர் சிந்தையிலும் இல்லை, அவருடைய எண்ணத்திலும் இல்லை, அக்கிரமம் அவருடைய வாழ்க்கையில அறவே இல்லை. Even this holy one had to face the brunt of wicked men. இவரே இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த சூழ்நிலையை நான் பாத்தீங்களேன். We are never alone when we are facing suffering, friends. We are never alone. Sometimes we may feel like being alone, but we are never alone. Never will we be alone. ஆண்டவர் நம்மளை விட்டு விலக மாட்டார். உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை. சதா காலமும் கடைசி பரியந்தம் நம்மோடு இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். யார்கிட்ட சொன்னார் தெரியுமா? போய் சீஷராக்குங்க சொன்னவர்கிட்ட. நீங்களும் நானும் சும்மாவா இந்த ஃபேமிலி ரிட்ரீட்டுக்கு வந்திருக்கோம்? லார்ட், என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்கன்னு சொல்லி தான் நம்ம வந்திருக்கோம். நான் மட்டும் இல்லை, என் குடும்பத்தாரும் கர்த்தரை சேவிக்கணும் இந்த அந்த எண்ணத்துல தான் நம்ம வந்திருக்கிறோம். And so Jesus was a wanted man for crimes he did not commit.
செய்யாத குற்றத்துக்கு பாவத்திற்கு அவர் தண்டனையை சந்திக்கிறதுக்காக ஜனங்களை தேடி கொண்டிருந்தார்கள். குறிப்பாக மத வெறி கொண்டவர்கள் வகையை தேடி சூழ்ச்சி பண்ணி கொண்டே இருந்தார்கள். What does the Bible say in John 10:10? யோவான் 10:10 என்ன சொல்லுகிறது? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். ஆனா இயேசு கிறிஸ்து வருவது நமக்கு பரிபூர்ண ஜீவத்தை கொடுப்பதற்காகவே வருகிறார். He came to give us life, and this life is in abundance. In him was life. அவரிலே ஜீவன். மரணத்தை கொண்டு வருகிற தேவனே இல்ல. நம்பிக்கை, விசுவாசம், தைரியம், ஊக்கம். If you and I had a choice to have a brother in the family, you will choose Jesus. If God gives you an opportunity, who do you want to be as a sibling? You say, I want Jesus, because he will never fail. அப்படிப்பட்டவர், கூடவே இருக்கிறவர், தள்ளி விட மாட்டார், திக்கற்றவராக விடவே மாட்டார். அப்படிப்பட்ட தேவன் அவருக்கே பாருங்க, he was a targeted man. He was a targeted man. Hallelujah. அவருக்கே அந்த உபத்திரம், அவருக்கே அந்த வேதனை, நன்மை செய்வதற்கே வேதனை. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு உலகம், கேடான ஒரு உலகம். Friends, when the moment we take the stand for the gospel, நீங்க சுவிசேஷத்துக்காக நீங்க எடுத்த இந்த தீர்மானத்தின் நிமித்தமாக நிச்சயமாக you will be an instant target. இன்ஸ்டன்டாக நான் சொல்றேன். உங்க பயமுறுத்துறதுக்காக இல்ல, உங்களை பலப்படுத்துவதற்கான இந்த செய்தியை உங்களை பயமுறுத்துவதற்காக இல்ல, உங்க விசுவாசத்தை ஒன்ன பலப்படுத்துவதற்காக. You and I will be instant targets. Why is the enemy facing his gun at us? Why is he throwing the darts at us? எதற்காக தெரியுமா? ஏன்னா நம்ம ஆண்டவருடைய சுவிசேஷத்தினுடைய ஊழியத்திற்காக அர்ப்பணிக்க நம்ம வந்திருக்கிறோம். Because the gospel mission snatches people from the clutches of the enemy. சுவிசேஷ பணி என்ன செய்கிறது? இருளில் இருக்கிறவர்கள், சாக்கடையில இருக்கிறவர்கள், தோல்வியில இருக்கிறவர்கள், ஜீவனை எடுக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள், உளையான சேற்றில் இருக்கிறவர்களே அந்த இடத்திலிருந்து பிடிங்கி எடுத்து ராஜ்யத்தினுடைய வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வருவருடைய ஊழியத்துல தான் நம்ம ஈடுபாடு செய்வதற்காக வந்திருக்கிறோம். அப்படி செய்ய நம்ம திராணி உள்ளவர்களாக வந்த உடனே பிசாசானவன் அவன் குறி வைப்பான். பயப்பட வேணாம். இந்த ரிட்ரீட்டுக்கு வருவதற்கு எவ்வளவு விஷயத்தை நம்ம கடந்து வர வேண்டியது தெரியுமா? Some of which we didn't tell Agatha and Jason. We didn't want to trouble, but we were really praying, God, எல்லா ஸ்டெப்ஸ்லயும் கர்த்தர் அப்படி நம்ம குடும்பமாக கொண்டு வந்து சேர்த்துட்டார். சும்மா வரல. நான் எதுக்கு இப்படி நம்ம கத்திட்டு இருக்கேன்? கர்த்தர் ஏதோ வைத்திருக்கிறார். இந்த சபையில கர்த்தர் ஏதோ பெரிய ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில வைத்திருக்கார். என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று நான் நம்புறேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். Hallelujah. Friends, Jesus had most trouble not from the mundane people surrounding him. Most of the trouble came from the religious leaders of his time. மத வெறி கொண்ட ஜனங்கள் அந்த நாட்களிலே அவர் செய்கிற நன்மை அவர்களால் பார்க்க முடியல. பார்வை ரொம்ப முக்கியம். சிலர் இந்த நன்மை செய்கிறவர் பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க அந்த நன்மை செய்யல. அவங்களுடைய கருத்திலிருந்து அந்த அற்புதம் நடைபெறவில்லை. அவங்களுடைய கருத்திலிருந்து அந்த கிரியை நடைபெறல. அதனால்தான் ஒரு பொறாமை, ஒரு போட்டியா இருக்கிறாங்களே, என்னை விட அவங்களுடைய பேர் புகழா இருந்தோம் சொல்லிட்டு இப்படிப்பட்டவர்கள் இன்னும் கூட இருக்கிறார்கள். And they brought a lot of trouble for Jesus. 24 மணி நேரம் எப்பொழுதும் வகை தேடி கொண்டே இருப்பார்கள். Always looking out in the depths where the devilish eyes, wrong intention, எப்பதான் இந்த இயேசுவானவரை தடுக்கலாம், to trick him in his words and his actions. Always on the alert. அப்படிப்பட்டவங்க இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நீங்களும் நானும் அந்த கேட்டகரியில இருக்கக்கூடாது, இருக்க மாட்டோம். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த பட்டியலில் மட்டும் வந்துடாதீங்க. பொல்லாத ஒரு பட்டியல். கிறிஸ்தவர்கள் கூட அந்த பட்டியலில் ஈஸியா வந்துடலாம். Don't think that you cannot fall this in the side of the Pharisees and the religious leaders. ஒரு ட்ரிக் தான், ஒரு பொறாமை, ஒரு பேராசை மூலமாக விழுந்துருவீங்க அந்த சைட்ல. நீங்களும் நான் ஆண்டவருடைய பாதத்தில் விழுவதுதான் மேன்மை. ஏமேன்னு சொல்லுமா? நமக்கு போட்டி, பொறாமை, பேராசைக்கு இடம் இல்லை. அதெல்லாம் சாகணும். மாம்சம் சாகணும். கோதுமை மணி நிலத்துல விழ வேண்டும். அப்பதான் அது பல கனி கொண்டு வரும். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தில் விழுவதற்காக தான் நாம் வந்திருக்கிறோம். Do you know what? I have come to fall down at the feet of God in this family retreat. I have come for myself as well. I'm not here to just preach to you. I'm preaching to myself.
ஒரு வாழ்க்கை ஆண்டவரே உங்களுக்காக வாழ்ற, இல்லைன்னா அந்த வாழ்க்கையை எடுத்துருக்கு, அவ்வளவுதான், வேற விஷயமே இல்லை எனக்கு. இந்த பொல்லாத மத வெறி கொண்டவர்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இயேசுவனுடைய அதிகாரத்தை குறித்து கேள்வி கேட்பாங்க, அவருடைய மோட்டிவை குறித்து கேள்வி கேட்பாங்க, அவருடைய வல்லமை குறித்து கேள்வி கேட்பாங்க, அவருடைய எபிலிட்டி குறித்து கேள்வி கேட்பாங்க. ஆனா ஆண்டவர் இவர்களுக்கு எல்லாம் சில நேரத்தில் பதில் கொடுப்பாரு, சில நேரத்தில் பதிலுக்கு கேள்விக்கு கேள்வியும் கேட்பாரு, மற்ற நேரத்தில் அமைதியா இருக்கிறாரு. சம்டைம்ஸ் அமைதியா இருக்கிறது தான் நல்லது. கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். நீ அமர்ந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். Be at ease. That's one English translation. Jason காடியில வந்துட்டு இருக்கும் சொல்லிட்டு இருந்தார். What was it? Be still. Cease to strive. I was hearing that, Jason. Cease that striving. Trust that God will do it, what He only can do. ஆகவே the pain evidently lingered around throughout the life and ministry of Jesus. Did you think that your pain had been greater than the pain of Jesus? அவர் பட்ட பாடுகள் இன்னும் மோசம், இன்னும் கொடூரம். அந்த வேதனை எப்போதும் இயேசுவோடு இருந்தது. யோவான் ஸ்நானம் ஞாபகம் இருக்கிறதா? இன்னும் ஜான் தி பேப்டிஸ்ட் and Jesus were born around the same time. கசின்ஸா இருந்தாங்க தானே? I think they were cousins. Jesus and John the Baptist. யார் முதலாவது, யார் மூப்பு தெரியுமா? யோவான் ஸ்நானன். யோவான் ஸ்நானன் பிறந்த நோக்கம் வந்து ஜீசஸ் உடைய ஊழியத்திற்கு அவர் ஒரு ஃபாரனராக இருந்தார். ஆதரவாக என்னை பின் செல்லாதவங்க எனக்கு அடுத்ததாக வர பின் செல்லுங்கன்னு சொன்னார். அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்று அவர் சொன்னார். என்னிலும் பெரியவர் வரப்போகிறார், அவரை பாருங்க, என்ன பார்க்காதீங்க. You know, John the Baptist was such a strong pillar in Jesus' ministry. But you know what? Grief, real grief hit Jesus. Do you know that Jesus grieves? அவருக்கு துக்கம் உண்டு தெரியுமா? 5000 பேருடைய அற்புதத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம் தானே? We read the miracle of the feeding of the 5,000, isn't it? அது ரொம்ப பெரிய ஒரு பிரபலமான ஒரு ஊழியம், அது பிரபலமான ஒரு அற்புதம் போல நம்ம எண்ணுகிறோம். அது உண்மைதான். ஆனா அதனுடைய கான்டெக்ஸ்ட் எப்படி தான் இருந்துச்சு? The context was Jesus received the news of John's beheading. யோவான் ஸ்நானனுடைய தலையறுத்தலுடைய செய்தி இயேசு அண்டையில வந்தது தெரியுமா உங்களுக்கு? அந்த கதை உங்களுக்கு தெரியுமா? 5000 பேரை அவர் போஷித்தார் என்ற அந்த அற்புதம் தெரியும். ஆனா அதுக்கு முன்பதாகவே அவர் பாடுபட்டதை நம்ம நினைக்கிறோமா? அவருக்கு துன்பம் வந்தது உங்களுக்கு தெரியுமா? அவருடைய சொந்த குடும்பத்தில் ஒரு மரணம் வந்தது உங்களுக்கு தெரியுமா? துக்கம் அவருடைய அழுத்து இருக்கும். எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் தெரியுமா? ஆனா அந்த வேதனையில இயேசு என்ன செஞ்சார்? மத்தேயு 14 அதிகாரத்துல பாருங்க. Matthew 14. Turn with me your Bibles. Come, just turn with me. Join with me. God is here. I believe He is here. He's a good God. மத்தேயு 14 அதிகாரம் வசனம் 10, 11, 12. Matthew 14, 10, 11. Shall follow in the English Bible if that suits you. ஆள் அனுப்பி காவற் கூடத்திலே யோவானை சிரசேதனம் பண்ணிவிட்டான். சிரசேதனம் அப்படின்னா he was beheaded. அவனுடைய சிரசை his head, அவனுடைய சிரசை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து சிறு பெண்ணுக்கு கொடுத்தார்கள். அவள் அதை தன் தாயினிடத்தில் கொண்டு போனாள். அதுதான் அதனுடைய கான்டெக்ஸ்ட் டைம்ல ரீட் பண்றதுக்கு. பட் you can know the context how John was beheaded. 12ஆம் வசனம். அவனுடைய சீஷர்கள் வந்து உடலை எடுத்து அடக்கம் பண்ணி. The disciples, John's disciples went to the place of murder, took John's body and buried the body. You think this is a very nice news? Is this good news? இதுதானே நல்ல செய்தி? ஆனா இதான் செய்தி. ராஜ்யத்துக்காக உழைத்த யோவான் ஸ்நானனுடைய கதி இப்படி இருந்துச்சு. சாதாரணமான ஒரு ஊழியக்காரன் அல்ல, உயிரம் கொடுக்கிற அளவுக்கு ஊழியத்தை செய்த யோவான் ஸ்நானனுடைய கதி. இயேசு கிறிஸ்துக்கு ஒரு உடனாக, you know, when your close family member is taken away, snatched away from you, you know how painful it can be, and you could do nothing about it. அவனுடைய சீஷர்கள் வந்து உடலை எடுத்து அடக்கம் பண்ணி, வசனம் என்ன சொல்றது? பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். முன்பு சொல்லவில்லை, பின்பு போய். ஏன்னா சொல்றதுக்கே பலம் இருக்காது. இப்படிப்பட்ட செய்தியை
செய்தியை கொண்டு வருவது ஒண்ணு, செய்தியை பெறுவது ஒண்ணு இன்னொன்று. தெரியும் உங்களுக்கு நான் சொல்றதுலாம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க ஊரை விட்டு நீங்க வந்திருக்கீங்க, எத்தனை தடவை வீட்டுல இருந்து ஒரு கால் வரும்போது, ஒரு கால் வருது 2 மணி காலைல கால் வரும்போது என்ன நினைப்பீங்க? ஐயோ அண்ணன் ஏன் கால் பண்றாங்க, வீட்டுல ஏதாவது நடந்துருச்சா? எனக்கு அந்த அனுபவம் இருக்கு, என் மனைவிக்கு அந்த அனுபவம் இருக்கு. சடன் டெத், மரணம், திடீரென்று தாத்தா, பாட்டி, அம்மா, அத்தை, எத்தனை தடவை நம்ம சந்திச்சிருக்கோம். டிஃபரண்ட் டைமிங், டிஃபரண்ட் கண்ட்ரி. யூ நோ ஹவ் பெயின்ஃபுல் இட் இஸ். செய்தி வருது, சங்கதி வருது, இயேசுவுக்கு இந்த சங்கதி வருது, இயேசுவுக்கு அறிவித்தார்கள். they are telling Jesus this tragic news of John the Baptist's death. இயேசு என்னத்தமா செய்யறாரு? 13ஆம் வசனத்துல இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். அவருக்கு இருதயம் இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். அவருக்கு இருதயம் இருக்கு. சொந்த குடும்பத்துல ஃபர்ஸ்ட் கசன், I don't know whether it's first cousin, but யார் தெரியுமா? இயேசு ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அவர் நினைச்சார்னா போட்டிருப்பாரு நல்லா. சங்கதியை கேட்டவுடன் நல்லா திரும்பி யார் ஏறுவதா? யாரு போட்டிருப்பாரு நல்லா. அவருக்கு அந்த பலன் இல்லை நினைச்சிட்டீங்களோ? He's a strong man. I don't think Jesus is a weakling. He's fully human and fully divine. நினைச்சார்னா போட்டிருப்பாரு நல்லா. ஒரு பக்கம் அவருடைய ஊழியத்தில் தூணாய் இருந்த யோவான் ஸ்நானனுடைய மரணம், பிரிவு, துக்கம் அழுத்துகிறது. அவரை ஞான ஸ்நானம் பண்ணினவர், இயேசுவுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தவர் யோவான். அதனால தான் யோவான் ஸ்நானன், ஜான் த பேப்டிஸ்ட். யோவான் ஸ்நானனுடைய மரணத்தினுடைய சங்கதி மட்டுமல்ல, அவருடைய செய்தி மட்டுமல்ல, அவருடைய மரணத்தினுடைய விதம், not only the death of John the Baptist, but the manner which John the Baptist was killed. என்ன வரும்? கோபம் வராது, வெறி வராது, ரிவெஞ்ச் வராது. ஒரு பக்கம் தேவனுடைய ராஜ்யத்தை செய்து நிறைவேற்றுவதற்காக இயேசுவானவர் பூமிக்கு கடந்து வருகிறார். பிதாவினுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்ற வரைக்கும் அவருடைய மூச்சு துடிப்பு இருக்கும். On one side is lost, and so he takes the boat and he goes on his solitude. Sometimes we need the crowd, and other times we don't want to see anyone. We need to grieve alone. Away from people. Enough of seeing people's face, hearing their voices. Jesus needed a time away. ஏன்னா அவருக்கு அந்த துக்கத்தை சமாளிக்கணும்ல. யார்கிட்ட போய் சொல்றது? எல்லாரும் நொறுக்கி உடஞ்சி போயிருப்பாங்க. அவருடைய துக்கத்தை சமாளிப்பதற்காக படகு எடுத்துட்டு அவர் ஓரமா போறாரு. ஆனா he could not stay longer to cope with this grief. அந்த துக்கத்தை அவர் சமாளிக்கிறது இன்னும் அதிக நேரம் எடுக்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? ஒரு பக்கம் துக்கம் இருந்தாலும் வலி இருக்கிறது, ஒரு பக்கம் துக்கம் இருக்கிறது, அழுத்துகிறது. இதுக்கு மேல எழுந்து நடப்பதற்கு பலனும் இல்லை, ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்காக துணிச்சலும் இல்லை, விவேகமும் இல்லை. ஆனாலும் இன்னொரு பக்கத்தில் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதற்காகவே வந்தேன் என்ற அந்த அழைப்பு தொனித்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் துக்கம், வலி, வேதனை, இன்னொரு பக்கம் தேவ ராஜ்யத்தினுடைய வளர்ச்சி, முன்னேற்றம். என்ன செஞ்சிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? மத்தேயு 14:14. Sorry if I sound shouting. I'm really passionate. I love you guys. I don't get me wrong. சபையில சொன்னதுல இப்படி தான் நான் பேசுவேன். I really love you guys. I love the Lord. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு, இதுதான் compassion, இதுதான் ஆத்ம ஆதாயம், இதுதான் கொலராடோ தமிழ் சர்ச். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு துக்கத்துல பார்க்கிறாரு, துக்கத்துல வந்தாரு, வேதனையில பார்க்கிறாரு. தெரியுமா? எல்லாம் நல்லா இருந்து அவர் பார்க்கல. அவர்கள் மேல் மனதுருகி சொல்லுங்களேன், மனதுருகின்னு சொல்லுங்க, மனதுருகி சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்க வழியிலே மனதுருக்கம் வரணும்.
உங்க வேதனையில, உங்களுடைய துன்பத்துல, உங்களுடைய உபத்திரவத்துல, உங்களுடைய கஷ்டத்துல மனதுருக்கத்தை விட்டுறாதீங்க. Society is losing compassion and care that easily. எல்லாமே வெறுப்பு வெறுப்பு வெறுப்பு, ரிவெஞ்ச் 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 ஸ்பீச் தான். அதை நம்ம மாற்றுவதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தவர்கள் இடத்தில் சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அவருடைய கஷ்டத்துல, அவருடைய உபத்திரவத்துல, அவருடைய துக்கத்துல ராஜ்யத்தினுடைய காரியத்தை அவர் விட்டு விடவில்லை. Shabash. This is the Jesus I want to follow. He's teaching me how to live life. Stand up tall. Don't do eye for eye, tooth for tooth. Do the opposite. ஒரு கண்ணத்தில் அடி விழுதா, மறு கண்ணத்தை காமிப்பா. எஸ், நான் கூட இருக்கிறேன், நீ கொஞ்சம் வித்தியாசமா வாழ்ந்து காமி. அவர் வாழ்ந்து காமிக்கிறாரா இல்லையா? பிரசங்கித்தவர், உபதேசிக்கிறவர் வாழ்ந்து காமிக்கிறார். He preaches what he practices. He practices what he preaches. That is my Jesus. I will follow him all my life because he's an authentic God. Young people, don't give up your faith for the sake of friendship of your world and your friends. விட்டுறாருங்க, இயேசுக்காக நில்லுங்க, துணிச்சலா நில்லுங்க. நிக்கிறது மட்டுமல்ல, இன்னும் ஜனங்களை அவர் அண்டையில கொண்டு வந்துருங்க. சாத்தியமா? சாத்தியம். கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. Not only Jesus faced the trouble from outside, he had to face pain from within as well. வெளியிலிருந்து உபத்திரவம் மட்டுமல்ல, அவர் அழைத்தவர்கள் அவர் தெரிந்து கொண்டவர்களும் அவருக்கு விரோதமாக செயல்பட்டாங்க. மத்தேயு 14:10-11. அதான் we are just in the book of Mark னு சொன்னல, lessons from the book of Mark. 14:10 பார்க்கிறோம். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் அவரை பிரதான ஆசாரியருக்கு காட்டிக் கொடுக்கும்படி அவர்கள் இடத்திற்கு போனான். அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு, ரொம்ப சந்தோஷம், பிரதான ஆசாரியர்கள் ஒரே சந்தோஷம். ஏன்னா அதுதானே வகை தேடி கொண்டிருந்தாங்க, இயேசுவை எப்படியாவது பிடித்து கொலை செய்யணும்னு. அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்கும் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு தகுந்த சமயம் பார்த்து கொண்டிருந்தான். He was waiting for an opportune moment. Verse 10 and 11. Then Judas Iscariot, one of the 12, went to the chief priest to betray Jesus to them. They were delighted to hear this and promised to give him money. இப்ப காசு வந்து முன்னுக்கு நிக்குது. காசு எஜமானன் அழைத்தவர் நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, ஊட்டி விட்டவரு, ஊழியத்தை பகிர்ந்து கொண்டவருக்கு காசு முன்னுக்கு நிக்குது. காசு முன்னுக்கு நிக்கிற உடனே so he watched for an opportunity to hand him over. பார்வை மாறிடுச்சு. காசு முன்னுக்கு நிக்குது, பார்வை மாறிடுச்சு. முதலாவது இயேசு பார்க்கும்போது, மை டீச்சர், மை ராபாய், என் செல்லம், என் அன்பு, உமக்காக வாழுவேன், பிழைப்பேன், உமக்காக ஷூவை பாலிஷ் பண்ணுவேன், உன் கோட்டை நான் வந்து பாலிஷ் பண்ணுவேன், உன் முடியை நான் வெட்டுவேன், உனக்காக எல்லாமே நான் செய்வேன். இப்ப என்னன்னா, he's finding an opportune time to hand him over. துரோகி. One of the 12, the Bible says. Friends, in God's sovereign wisdom, sometimes we cannot understand God's sovereign wisdom. Somehow, we will all have one or two of you who would oppose and cause us great pain. கொஞ்சம் தலையை எப்படி ஆட்டுங்க. இருக்கா? நம்ம வாழ்க்கையில் இருக்கா? திறன் கொள்ளுங்க. இயேசுனுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு பாருங்க. உபவாசித்து ஜெபித்து 12 பேரை தேர்ந்தெடுத்தார். யூதாஸ் இஸ்காரியோத், அழகான பேர். அவனே தலை தூக்கிட்டான். நெஞ்சி துணிச்சல் வந்துருச்சு. இங்கிருந்து அந்த தைரியம் வந்துச்சு தெரியல, இங்கிருந்து வந்துச்சு. Can you imagine Judas while still being with Jesus? ஒன்னும் காட்டி கொடுக்கல, காட்டி கொடுக்குவதற்கான ஒரு வாய்ப்பை தேடிக்கொண்டு இருக்கிறார், பார்த்துக்கிட்டு இருக்கார்.
பார்த்து கொண்டு இருக்கிறார். எப்ப கொத்தலாம், எப்ப அட்டாக் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்காரு. பார்வை மாறிடுச்சு, மனசு மாறிடுச்சு. You know something, when we talk about the 12 apostles, especially not their good things, when you talk about the bad things, remember the 12 அப்போஸ்தலர்கள்ல குணங்கள் நமக்கும் அதுல சில நேரத்தில் அந்த குணம் இருக்குன்னு மறந்துடாதீங்க. அவன் செய்த தப்பை நம்ம செஞ்சிடக்கூடாது. ஏமேன் சொல்லுவோமா? அதாவது நம்ம வந்து குறி சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படிதான் யூதாசிக்காரு, யூதா நீனும் ஒரு யூதாசா இருந்திருக்கியா இல்லையா? நானும் இருந்திருக்கிறேன். என்ன துணிச்சல் அவனுக்கு, எஜமானனை காட்டி கொடுவதற்காக. He's walking with Jesus, talking with Jesus, speaking to Jesus. இயேசுவோடு சாப்பிடுறாரு, நகைக்கிறாரு, ஊழியமும் செய்யறாரு. ஆனா அதே சமயத்துல துரோகம் பண்றதுக்கான ஒரு திட்டம் இப்போது அங்க இருக்கு. கூடவே இருக்கிறாரு, உன்னை காட்டி கொடுக்கல. பஸ் எடுக்கிறாரு, எம்ஆர்டி எடுக்கிறாரு, ட்ரெயின் எடுக்கிறாரு, பிளேன் எடுக்கிறாரு, கூடவே இருக்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, கூட இருக்கிறவே இருக்கிறார், நண்பர் போல இருக்கிறாரு. ஆனா மனசுல திட்டம் போட்டு இருக்காரு, எப்படா இவனை காட்டி கொடுக்கலாம், காசு வரப்போகுது. எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில எல்லாம் சந்திச்சுட்டு இருக்கோம்ல. At some point in our life someone has disappointed us, isn't that so? ஆண்டவராக இயேசு ஒரு புறம் முழுமையாக தேவனாக இருக்கிறார், இன்னொரு புறம் முழுமையாக மனுஷனாக அவர் இருக்கிறார், மனுஷகுமாரன், தேவகுமாரன். இந்த யூதாஸ் இஸ்காரியேத் அவனை துரோகம் பண்ணுவார் என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியாமல் இருக்காது. எல்லாம் அறிந்த தேவன். மார்க் என்னத்தமா சொல்றாரு, இன்னும் அழகாக அதை வர்ணித்து சொல்றாரு. மார்க் 14:17 பாருங்க. மார்க் chapter 14:17. Thank you brothers and sisters for listening to the word of the Lord. I know it's late, but I know that God is speaking to each one of us. Mark 14:17. சாயங்காலமான போது அவர் பன்னிருவரோடும் கூட அவ்விடத்திற்கு வந்தார். பஸ்கா பண்டிகை அவருக்கு தெரிஞ்சிருச்சு, சென்ஸ் பண்ணிருச்சு. யூதாஸ் 12ல ஒரு பேர் காட்டி கொடுக்க போறாங்க, அதுல யூதாஸ் தான் அவருக்கு தெரியும். Even with the knowledge he will be betrayed by his closest. Even with the knowledge, Jesus was still with the 12. ஒருவர் உங்களுக்கு விரோதமாக செயல்படுறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க? அவங்க கூட ஷாப்பிங் போவீங்களா? உங்களுக்கு தூது வந்துடுச்சுன்னு நினைக்கிறீங்க. Hey, do you know this fellow said something about this to you? Something to someone else about you? Do you know that? உங்களுக்கு அந்த தூது வரும்போது, மூணாவது பார்ட்டியிலேருந்து வரும்போது, do you think you will go out? Do you think you shopping? ஹாலிடேக்கு சிங்கப்பூருக்கு வருவீங்களா? நேரம் செலவிப்பீங்களா? சாப்பிடுவீங்களா? இல்லை கொஞ்சம் ஒதுங்கிருங்க. எப்படி? மனசே வராது. ஒதுங்கிருங்க. துஸ்தனை கண்டா ஓடு. என்ன அம்மா சொன்னாங்க, கரெக்டா சொன்னா கூட எப்படி? How can you be how can you be parallel with someone who's planning against you? தெரிஞ்சிச்சுன்னா, எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா you will go away. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? even with that knowledge யூதாஸ் இஸ்காரியேத், இந்த 12 அப்போஸ்தலர்கள் இயேசுவோடு அந்த பஸ்கா பண்டிகையில கலந்து கொள்ள கர்த்தர் அவனை நிறுத்தவில்லை. ஆமென் சொல்லுமா? That shows who our Jesus is. What do we learn from pain of the gospel? What do we learn? Just like Jesus, we cannot give up and run away just because pain has been inflicted on us. We cannot give up and run away just because pain has been inflicted on us. ஆண்டவருக்கு வலி இருந்தது, ஆனால் சுவிசேஷ பணியிலே வலி உண்டு இருந்த அறிந்திருந்தார். பவுல் சொல்லுகிறார், I bear the marks. சட்டையெல்லாம் கழுத்துனா தழும்பு தான், எனக்கு தழும்பு தான். காயம் ஒண்ணு, தழும்பு இன்னொன்று. தழும்புகள் நினைவை கொண்டு வரும். இப்ப நான் சொல்லும்போது நிறைய பேருக்கு உங்களுடைய காயம் மட்டும் இல்ல, உங்களுடைய தழும்பு முன்னுக்கு கருத்தை கொண்டு வந்து சேர்க்கிறாரு. There is no ministry without pain. No ministry. There's no church without pain. There's no family without pain. There's no country without pain. There's no society without pain.
ஒரு பெயின்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டும் என்றால் பரலோகத்துக்கு தான் நம்ம போனோம். பட் ஆனால் இந்த வழியை நம்ம சரியாக கையாளினோம் என்றால், ஏமேன்னு சொல்லுமா, இந்த வழி வலி சின்ன லியா வழியில வழி இந்த பாதை, அதுல ஒரு பாட்டு இருக்கு, நீரே வழி நீரே சத்தியம். சர்ச் மெம்பர்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் ப்ரோனவுன்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கரெக்டாக பண்ணிருங்க. நீரே வழி, நாக்கு இந்த பள்ளி மேலே போட்டிங்கன்னா சின்னலி, அப்படின்னா ஜீசஸ் யூ மை பெயின், ஜீசஸ் யூ மை பெயின். அதுல வழி எல்லாரும் கொஞ்சம் தமிழ்ல பிராக்டிஸ் பண்ணுவோம். வழி நீரே வழி சொல்லுவா, நீரே வா, நல்லா ஒண்ணு கொஞ்சம் சுழிச்சு நாக்கு மேல் அவுட், நீரே வாழ். கம் ஆன் யூத்ஸ், கம் ஆன் சப்போர்ட் பாஸ்டர். நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் யெசய்யா. இன்னொரு வாட்டி கடைசியாக, நீரே ஹalleluya, நீரே சத்தியம் நீரே ஜீவன் யெசய்யா. ஆமென். பாடுகள் மத்தியில ஒரு பாட்டு கர்த்தர் கொடுக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா சொல்லுமா. ஆத்திரம் இருந்துச்சுன்னா ஸ்தோத்திரம் போடுங்க. ஓகே, ஸ்தோத்திரம் இருக்கும்போது ஆத்திரம் போயிருங்க. வலி பார்த்தீங்களா, வலி, பெயின் இஸ் பார்ட் ஆஃப் த காஸ்பல் மினிஸ்ட்ரி. இந்த டைட்டில் சும்மா ஒரு ஃபேஷனுக்காக நான் வந்து இஸ் நாட் சும்மா வந்து ஒரு 5 பாயிண்ட் 5 பி அதுக்காக நான் கொடுக்கல. பெயின் இஸ் பார்ட் ஆஃப் த காஸ்பல் மினிஸ்ட்ரி. ஆனால் இஃப் ஹேண்டில் வெல், pain can turn out to be gain in God's perfect timing. Pain can turn out to be gain. Hallelujah. Praise the Lord. அந்த வழியை நம்ம சரியாக கையாளினோம் என்றால், தேவனுடைய அனாதி தீர்மானத்துல, சித்தத்துல, நேரத்துல எல்லாம் சகலமும் நேர்த்தியாக அவர் மேல அவரை அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, ஆமென் சொல்லுமா, நன்மைக்கு ஏதுவாக. For those who love him, everything, all things will work out. சொல்லுங்களேன், work out for good. அப்படின்னா ஒரு ப்ரோசஸ் இருக்கு. எல்லாம் ஆட்டோமேட்டிக் இல்லை. என்ன நினைச்சுக்கிட்டீங்க, எல்லாமே ஈவி வெஹிக்கிள் இல்லையே. கியரை போடணும், 1 2, அப்ப திருப்பி 1க்கு போவோம், ரிவர்ஸ்க்கு போவோம், 1 2 திருப்பி அப்படியே போயிட்டு all things works out for good. There is purpose in our pain. We will not succumb and sit down and do nothing about the gospel. வலி நிமித்தமாகவும் கூட கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிப்போம். அப்படிப்பட்ட சபை அங்கத்தினராக நம்ம இருக்கணும். ராஜ்யத்தினுடைய குடிமக்களாக நம்ம இருக்க கர்த்தர் நம்மளை ஏவி எழுப்புகிறார். ஆமென் சொல்லுமா. சங்கீதக்காரர் என்ன சொல்கிறார்? Psalms 119 verse 71. Psalms 119 verse 71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். Anyone has an English Bible? Can you read that passage for me? Verse for me. Psalms 119 verse 71. It was good for me to be afflicted so that I might learn your decrees. Amen. Thank you sister. It was good for me. நீங்க சோதனை சந்திக்கும் போது, உபத்திரம் சந்திக்கும் போது, வேதனையை சந்திக்கும் போது, வலி உங்களை அப்படியே குத்தி கொண்டு இருக்கும்போது, தாங்க முடியாத வலி, வேதனை, மனுஷனுடைய சூழ்ச்சி, வார்த்தைகள், ஆழமான காயங்கள் வரும்போது, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது லார்ட், எனக்கு நல்லது. There must be something good that will come out of it, Lord. I will trust in your word. இயேசு கிறிஸ்துனுடைய நல்ல ஆவி இருக்கிறதுனால இயேசு என்ன செய்கிறார், அந்த கடைசி ராபோஜன பந்தியில அப்போஸ்தலர் எல்லாருக்கும் அப்பத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார், திராட்சை ரசத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. யூதாசனுடைய கெட்ட திட்டம் எண்ணங்கள் இருக்கிறது என்று அவர் தெரிந்த பொழுதிலும் யூதாசை கர்த்தர் சேவை செய்தார். Can you do that? Will you just serve those who just support you, or can you serve those who inflict pain in your life? நல்லவங்களுக்கு மட்டும் நீங்க நல்லவனா இருப்பீங்களா, இல்ல கெட்டவனுக்கு நீங்க நல்லவனா இருப்பீங்களா? I see, as I speak this, I speak to myself. வாழ்ந்த ஒண்ணு ஃபுல்லா அவருக்காக வாழ்வோம். நீ என்னை அடிச்சாலும், நீ கடிச்சாலும், நீ எனக்கு தீமை செய்தாலும், நான் தீமை நன்மையினால தான் வெல்லுவேன். தீமையினால வெல்லவே மாட்டேன்.
அது என்னுடைய அகராதியில இருக்கு. அதை என்னுடைய அப்பா அம்மா கற்றுக் கொடுக்கவில்லை, என்னுடைய பரம பிதா கற்றுக் கொடுக்கவே இல்லை. நீ செய்றீடா, செஞ்சுட்டு போ, ஆனா நான் செய்ய மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு துணிச்சல். Jesus did not let inflicted pain disrupt his gospel journey. Friend, don't let anyone disrupt your gospel journey. Don't let anyone stop your race for God. God needs you and I. Fulfilling the Father's will was more important than the pain he had to face. Fulfilling the Father's will was more important to Jesus than the pain he had to face. நமக்கு நம்ம வலி தான் பெருசா இருக்கு. ஆனா அவருக்கு அவர் வலி இருந்தாலும் வலியை விட பிதா சொன்னதுதான் முக்கியம். Don't succumb to people's words who torment you, who ridicule you, who put you down. Don't go that path. கர்த்தருடைய பந்தி முடிந்த உடனே இயேசு கிறிஸ்து அவருடைய அனாதை ஞானத்தினால அவர் என்ன சொல்றார் தெரியுமா? பேதுருவும் என்னை மறுதலிப்பான். பேதுரு மறுதலிப்பான். ஒரு உபத்திரவம் மட்டுமல்ல, மத வெறி கொண்டவர்கள் ஒரு பக்கம், அவர் தீர்மானம் கொண்ட யூதாஸ் இஸ்காரியத்து இன்னொரு பக்கம். 12 பேர்ல இப்ப 3 ஒருவர் துரோகம் பண்ண போறான். பேதுரு, யோவான், யாக்கோப், the inner circle in Jesus' ministry. எங்க போனாலும் பேதுரு, யோவான், யாக்கோப் படித்து பாருங்க. முக்கியமான இடத்துக்கு போனா பேதுரு, யோவான், யாக்கோப் 3 பேர் எப்போதும் இருப்பாங்க. அந்த 3 பேர்ல யாரு இப்ப அடுத்தது யார் அடிக்கிறது நினைச்சிருக்கீங்களா? சில நேரத்தில் இனி எனக்கு என் வாழ்க்கையில இனி அடுத்தது என்னை உபத்திரப்படுத்துவது, என்னை துன்பப்படுத்துவது யாருன்னு சில நேரத்தில் நம்ம நினைப்பால. And our defenses are upright, rightfully, yeah. I will not let anyone to just come and hit me just like that. Now Peter is coming. ஒரு அடிக்கு மேல இன்னொரு அடியா தாங்க முடியல ஆண்டவரே, தாங்கவே முடியல. I cannot go through another pain, Lord. I cannot experience another rejection, Lord. Have you all gone through that path? You know how hard it is. Our Lord Jesus went through that. அவரும் கடந்து வந்திருக்கிறார். But I tell you this, doing the will of God does not give you immunity from pain. Doing the will of God does not give you immunity from pain. In fact, many times pain increases. Many times pain increases when obedience increases. கீழ்ப்படிதல் அதிகரிக்கும் போது சில நேரத்தில் எப்போதும் சில நேரத்தில் வலியும் கூட வருது. ஆனா நீங்க சரியாக ஆளுகை சரியாக நீங்க அதை கையாளுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி அதை பேலன்ஸ் பண்ண, எப்படி அதை சப்ரஸ் பண்றதுன்னு. Pain will not rule your life. You will overcome it. Amen. சொல்லுமா? 4 வார்த்தை 4 பேர் சொல்றாங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு ரிஜெக்ஷன், ஒரு டிஃப்ளெக்ஷன். Stop. Enough of all your dirty tricks, you enemy. Enough. ஓட்ட பந்தயத்துக்கு நான் வரல, உன் கூத்துக்கு நான் வரல, உன் கேமுக்கு நான் வரல. ஆண்டவர் எனக்கு ஒரு ஓட்ட பந்தயத்தை கொடுத்திருக்கிறார். அவரை பார்த்து நான் ஓடுவதற்காக தடை வந்தாலும் அந்த தடையை அப்புறப்படுத்தி அவரே பார்த்து நான் ஓடுவேன். சில நேரத்தில் வலி வரும், அதிகரிக்கும், குறையும், அது நம்ம தவிர்க்கவே முடியாது. பேதுரு என்னத்தமா சொல்றாரு? மார்க் 14:29-30, மார்க் 14:29, அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் இடறல் அடையேன். I will not leave you, Jesus. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். Sometimes those who are closest and dearest may turn out to disappoint us when we need them the most. True தானே? உண்மை தானே? கிட்ட இருக்கக்கூடிய சொந்த பந்தம், நெருக்கம், நல்லா இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா உறவு கொள்வாங்க. ஆனா ஏதாவது காரணத்திற்கு நீங்களே முடிப்பீங்க, நீங்க ரிவைண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. நான் எப்ப என்ன சொன்னேன்? ரிவைண்ட் பண்ணி முடிய கட்டிடும். Allies can easily turn into enemies. Isn't that so? நான் கதையா சொல்ற உண்மை தானே. Sometimes we wonder, Lord, what is this? என்ன ஆண்டவரே, நல்லா தான் நான் உங்களுக்காக ஓடுறேன் ஆண்டவரே. ஆனா இதெல்லாம் நிஜம் நடக்குது.
இன்னும் ஊழியத்துக்கு நான் வரும்போது ஊழியத்துக்கு வரும்போது அந்த டைம்லேருந்து எனக்கு மனைவி நல்லா தெரியும். வி நோ each other from childhood. அப்போ அவங்ககிட்ட ரொம்ப நான் கேட்பேன் ஊழியத்துக்கு குறித்து. அப்போ ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் போது I shared with her about a ministry அழைப்பை நான் ஷேர் பண்ணும்போது, you know what the Lord told us? The Lord give us the assurance that ஊழிய பாதை எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய நேரம் வந்து விட்டது நான் ஊழியத்துக்கு வருவதற்கு. ஆனால் இன்னொரு விஷயம் சொன்னார் தெரியுமா, கல்லும் முள்ளும் உள்ள ஒரு பாதையில நீங்க வருவீங்கன்னு சொல்லி. இது எப்படி இருக்கு? இதை கேட்டா சிலர் ஓடி போயிடுவாங்க. ஐயோ வேணாம் பரவாயில்ல, அப்பாலே போ சாத்தாரி, இது ஆண்டவரிலிருந்து வரல. எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஊழியத்துக்கு வாப்பா, ஆனா கல்லும் முள்ளும் உள்ள பாதை. You know what? I thank God. Praise the Lord. 26 ஆண்டுகள் சபையினுடைய போதகருடைய ஊழியத்தில் கத்தர் நிலைத்திருக்க கத்தர் வைத்திருக்கிறார். I don't say this to boast myself. I'm boasting in the Lord. கத்தரை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அப்படியாக செய்து முடிப்பார். கத்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவர் மேலும் ஒரு அழைப்பு வைத்திருக்கிறார். அவருடைய வலது கரம் நம்ம மேல இருக்கும் போது ஏதோ அசைக்க முடியாது. Serve over the storm because he is our savior. இதுவரைக்கும் praise God எல்லாம் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்கிறார். தடைகள் வரும், வலி வரும், வேதனை வரும், உபத்திரம் வந்து சேரும். ஆனால் நம்ம அதுக்கு மேலாக கர்த்தரை நம்ம சேவை செய்வோம். வேதத்தில் பார்க்கும் நெகேமியாவுக்கு இல்லாத எதிரிகளா? இன்னும் நெகேமியா had enemies. அவருக்கும் வேதனை இருந்தது. அவருடைய எதிரிகளை குறித்து அவர் பெயர் சொல்லி எழுதினார். சன்பலத், தோபியா, கேஷம், இன்னும் மற்றவர்கள் கூட்டத்தை குமாலத்தை ஒரு குழுவை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். ஹாரிஃபைங். But who won? யார் ஜெயித்தா தெரியுமா? நெகேமியா. நெகேமியாவுடைய தேவன் ஜெயித்தார். நெகேமியாவுடைய தேவன் நெகேமியாவுக்காக ஜெயித்தார். 52 நாட்களிலே இடிந்து போன எருசலேமினுடைய மதில்களையும் வாசல்களையும் கட்டுவதற்காக கர்த்தர் நெகேமியாவை பிரயோஜனப்படுத்தினார். அதுல ஒரு பெரிய செய்தி இருக்கு, உங்களுக்கு இது தெரியும். நெகேமியா போட்டிக்கிட்டே இருந்தார். எல்லாம் நீ செஞ்சிருவியான்னு. ஆனால் கர்த்தரையே பார்த்து அவர் ஓடினார். அப்போஸ்தலன் பவுல் பார்த்தீங்களா, அவருக்கு இல்லாத எதிர்ப்பா. He named his enemies as well. The enemies of the cross ன்னு சொல்லுவார். எவ்வளோ செட்பேக்ஸ் இருந்ததுல. ஆனால் சுவிசேஷருடைய வேகத்தை அவர் குறைத்தாரா? இல்லை, தொடர்ந்து ஓடினார். நேரம் இருக்கும்போது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 16லேருந்து 33 வாசித்து பார்த்தீங்கன்னா, பவுல் தன்னுடைய வேதனைகளை குறித்து, தன்னுடைய உபத்திரவங்களை குறித்து அங்கே எழுதியிருக்கிறார். எவ்ரி டே திங்ஸ் சபையை குறித்து ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிப்பாரா, யோசிப்பாரா, சிந்திப்பாரா. பவுல் என்ன சொன்னார்? For me to live is Christ, to die is gain. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சும்மா சொல்லல, காயத்தோடு சொல்றார், வேதனையோடு சொல்றார். நியூ டெஸ்டமென்ட் ரைட்டர்ஸ்ல பவுல் தான் மேன்மை. சும்மா நினைச்சுக்கிட்டீங்கன்னா பாதை பயங்கரமான ஒரு பாதை கடந்து வர வேண்டியதா இருந்தது. இயேசு கிறிஸ்து எப்படி பாடை வழியை அவர் கையாளினார் தெரியுமா? முடிவுக்குள்ள நம்ம வரோம். எப்படி தெரியுமா? How did Jesus handle his pain? Gethsemane. மார்க் 14ஆம் அதிகாரம் 32லிருந்து 42. Because of time, I will not read the passage. Time, I don't want to take a lot of time. They went to a place called Gethsemane, Mark 14, verse 32. And Jesus said to his disciples, sit here while I pray. Hallelujah. Sit here while I pray. I've gone through too much. He took Peter, James, and John along with him, and he began to be deeply distressed and troubled. Deeply distressed and troubled. Yaar, Yesu. My soul is overwhelmed with sorrow to the point of death. அவருக்கே வேதனை இருக்கு தெரியுமா? Going a little further, he fell to the ground and prayed. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறார். If possible, Abba Father, he said, everything is possible for you. Take this cup from me. இந்த பாத்திரம் என்னிடத்திலிருந்து நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே சொல்லி உடனடியாக சொல்றார். ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே நிறைவேறட்டும். அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய சீக்ரெட். What do we learn? முடிக்க போறேன் பாஸ்டர், finish.
What do we learn about pain of the gospel? What do we learn? Firstly, God can even use pain as a way of molding and shaping us for His kingdom advancement. நமக்கு இல்லாத பாடுகள் மத்தியில தான் ஸ்மைல் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு கர்த்தருக்காக ஹalleluya. Press on, press in, press further. இரண்டாவது, when faced with pain, we can learn from Jesus to withdraw and have that precious one-on-one time with God. Hallelujah. God allows certain thorns in our life. பிராணிக்கு மேலாக சோதிக்க விட மாட்டார். தப்பி செல்ல வழி கொடுப்பார். நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? தவித்து விடுறதுக்காக அப்படிப்பட்ட ஒரு அப்பாவா? இல்ல, அவனால சமாளிக்க முடியும். ரொம்ப வாலாட்டினாங்கன்னா நானே அவங்களை அழித்திடுவேன். Really, I tell you, you don't need to be fearful of your enemies, friend. You fear God. In the message, not to fear your enemies. Don't fear your pain and your suffering. Fear God. ஆண்டவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் வந்து காப்பாற்றுவதற்கு, எந்த நேரத்தில் வந்து எதிரிகளை அப்படியே துண்டிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு தெரியும். நீங்க உங்க பாட்டுக்கு கர்த்தரையே நோக்கி பாருங்க. Follow him. Lastly, pain is no excuse. Very important. Pain is no excuse for us to lessen our passion for the gospel. சிலர் எனக்கு தெரியும், நான் ஒரு கிறிஸ்தவன் தான், பாரம்பரிய கிறிஸ்தவன். தாத்தா பாட்டி காலத்திலேருந்து, அப்பா அம்மா காலத்திலேருந்து, praise God for them. அவங்க கொடுத்த விசுவாசத்தினுடைய போதனையினால சபைக்கு வாப்பான்னு சொல்லி நமக்கும் ஒரு சேஞ்ச் வந்துடுச்சு. 18வது வயசுல ஆமிக்கு போற நேரத்தில் ஒரு மாற்றம் வந்துடுச்சு. ஒப்பு கொடுத்தேன், வந்தேன். பாரம்பரிய கிறிஸ்டியன் தான், 3rd generation கிறிஸ்டியன் தான். அப்படி இருந்து சபையினுடைய ஊழியத்துக்கு வந்து சபை என்னன்னே as a lay person இருந்து கூட எனக்கு தெரியும். அங்க இருந்து உட்கார்ந்து இருக்கிறவங்க ஒரு லீடராக இருக்கிறது எப்படி இருக்குன்னு தெரியும், ஒரு போதகராக இருந்து கூட எப்படி இருக்குன்னு தெரியும். சபையினுடைய நுணுக்கங்கள்லாம் எப்படி தெரியும், யார் எப்படி பேசுவா, எப்படி பழகுவாங்க, எப்படி ஆமோதிப்பாங்க, எப்படி வெறுப்பாங்க, எல்லாமே தெரியும். தாழ்மையோடு சொல்றேன், இது பெருமையா நான் சொல்ல, எல்லாம் தெரியுது. காயம், உபத்திரம், அடி, அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. அதை பத்தி தத்து சொல்ல தேவையில்லையே. ஆனால் ஆமென் சொல்லுமா, we serve God in spite and despite of our pain and our sufferings. என்ன நினைச்சுக்கிட்டீங்க? வாழ்க்கை சொகுசு இல்லை. In spite, don't give excuses. பயந்துறாருங்க, பிசாசானுடைய பிடியில் விழுந்துறாருங்க. ஐயோ நான் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டேன்னா எனக்கு உபத்திரம் வந்துடும், ஐயோ நான் பட்டும்படாமலே இருந்துடுறேன், டச்சிங்க மட்டும் இருந்துறேன், அப்படி மட்டும் இருந்துறாருங்க. கேட்டுக்கொள்கிறேன். இது நான் கடைசி செய்தியில, நாளைக்கு ஒரு செய்தி இருக்கு, ஆனால் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I know how pain is. I mean rather the Lord knows how pain is. But என்ன சொல்றது, don't stay away from the Lord's ministry just because you've been hurt once or twice or thrice. அது ஒரு பேக்கேஜ். அந்த பேக்கேஜோடு நம்ம சேவை செய்யணும். ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எழுந்து நிற்போமா கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில். ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துவோமாக. கொஞ்ச நேரம் கர்த்தருடைய நாம ஆமென். எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்துவீங்க? சில பேர் என்ன சொல்லுவாங்க, கண்ணை முடித்து கையை உயர்த்துங்க. சில நேரத்தில் அதை நான் செய்வேன், ஆனால் சில நேரத்தில் கண்ணை திறந்துக்கிட்டே நம்ம உயர்த்த, அது ஒரு வேற லெவல். ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கண்ணை திறந்துக்கிட்டே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மியூசிக் வர்றதுக்கு முன்பதாகவே, பாடுகிறதுக்கு முன்பதாகவே பரமபிதா நம்மோடு பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்பா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆணித்தரமான உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை போஷித்தீரே. Hallelujah. As the music is going on, I just want to say something, அந்த பெயின் வந்து இது ஒரு லைட்டான ஒரு செய்தியா நினைச்சுக்காதீங்க. அந்த பெயின் அது, அந்த சஃபரிங், அந்த ஹர்ட்டிங் வேர்ட்ஸ், அந்த காயம் நம்ம சரியா ஹேண்டில் பண்ணலன்னா வெறுப்பு நம்முடைய இருதயத்தினுடைய சிங்காசனத்தில் அமர்ந்துடும். வெறுப்பு கசப்பு ஓட நம்ம ஊழியம் செய்ய முடியாது. வெறுப்பு கசப்பு இருந்துச்சுன்னா மனதுருக்கம் வராது, கரிசனம் வராது. அதனால தான் அந்த பெயின் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
மனுஷனுடைய வார்த்தையாக இருந்தாலும் ஹர்ட்டாக இருந்தாலும் உங்களை ஹேட் பண்ணுறாங்களோ whatever it is that takes the center of your heart, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கின்றேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா, உமக்காக தானே ஐயா, உமக்காக தானே ஐயா. அப்படி பாசத்தோடு பாடுவோம். நான் உயிர் வாழ் சொல்லுவோம், இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. கோதுமை மணி போல் கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். கோதுமை மணி போல் worship the Lord, உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். அவமான நிந்தை சிலுவைதனை, அவமான நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சொல்லுவோம், அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன், உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன். ஹல்லேலூயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம், that's right, just worship the Lord. அன்பர் உமக்காக தானே ஐயா, இந்த உடலும். Go beyond the song and the music and see it as a prayer. தானே ஐயா எனது ஜீவன், எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை, எனது மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை, எல்லாருக்கும் நான் எல்லாமனே, எல்லாருக்கும் நான் எல்லாமனே, அனைவருக்கும் நான் அடிமையானே, அனைவருக்கும் உமக்காக தானே ஐயா. I want us to just open our hearts to the Lord. உயிர் வாழ்கின்றேன் ஐயா, இந்த உடலும். அப்படி கண்ணீரோடு பாடணும், வாசத்தோடு. உமக்காக தானே ஐயா, இந்த உடலும். ஓ ரபா ஷகரபரரியது. அன்பர் உமக்காக தானே ஐயா. எத்தனை இடர்கள், எத்தனை
எத்தனை இடர்கள். Give it up to the Lord. Bring your pain to Jesus. Suffering to Jesus. பாருங்க. சொல்லுவோம் மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், ஓடுகிறேன் மனநிறைவோடு பணி செய்வேன், மனநிறைவோடு பணி மகிழ்வோடு மகிழ்வோடு மகிழ்வுடன் தொடர்ந்து. அப்பா சொல்லுங்க, அப்படியே கர்த்தர் நிரப்புவார். ஓடுகிறேன் மனநிறைவோடு, கட்டாயத்தோடு அல்ல, வற்புறுத்தி அல்ல, மனநிறைவோடு. மறுபடி பாடுமா? மகிழ்வுடன், ஓ மகிழ்வுடன் தொடர்ந்து. பிரதர் சிஸ்டர், திஸ் இஸ் யுவர் மோமெண்ட். மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன் மனநிறைவோடு, ஓ மனநிறைவோடு பணி செய்வேன், மனநிறைவோடு பணி செய்வேன். நல்லா சொல்லுங்களேன். கடைசியாக மனநிறைவோடு பணி செய்வேன். அப்படியே lift up your hands to the Lord. உங்களுடைய வருத்தம், உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய ஏமாற்றங்கள், ஹல்லேலூயா, விருப்பு எதுவா இருந்தால், now is your time to do a holy divine transaction. உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த transaction, உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய சந்ததிக்கும் பணி செய்கிற ஒரு சந்ததியாக மனநிறைவோடு பணி செய்கிற ஒரு சந்ததி, சுவிசேஷனுடைய பணியை செய்கிற ஒரு சந்ததி. You may be having an engineering job, ஒரு டாக்டர் ஜாப், ஒரு ஹவுஸ் வைஃபா நீங்க இருக்கலாம், ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம். praise the Lord. ஆனால் மனநிறைவோடு வேலைக்கு போகும்போதே ஒரு நிறைவு வரும். உங்க லேப்டாப்பை நீங்க திறந்து உங்க வேலையை பார்க்கும்போது ஒரு மனநிறைவு வரும். டோன்ட் திங்க் இன்னைக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தினுடைய காரியத்துக்கு நீங்க இடம் கொடுக்கும் போது உங்களுடைய குடும்பத்தினுடைய காரியம் குறைஞ்சிடும் நினைச்சிடாதீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மனநிறைவோடு பணி செய்வேன், பணி செய்வேன் இயேசுவே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை துடைப்பாராக. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாக அறுப்பார்கள். யாரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடக்கூடாது. இது தேவன் ஏற்படுத்தின நாள். The time has come. The time has come. Praise the Lord. அப்பா ஆமென். துதிக்கிறோம் ஆண்டவரே. ஷக்கரபரரே தரபகரா. ஆவியில கொஞ்சம் நிறைந்து கொஞ்சம் பேசுங்க பாப்போம். ஆண்டவரே துதிங்க, ஸ்தோத்திரிங்க. தமிழ்ல பேசுங்க, இங்கிலீஷ்ல பேசுங்க, மலையாளத்துல பேசுங்க, சிங்காலிஸ்ல பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. துதிங்க பாப்போம், துதிங்க, ஸ்தோத்திரிங்க, ஸ்தோத்திரிங்க, ஸ்தோத்திரிங்க. ஓரபன சந்தரரியாந்தரியாந்தரு ஷிரியாந்தே. மேகம் போன்ற கர்த்தருடைய பிரசன்னம் நம்மளை நிரப்பட்டு. ரப சண்டரப கபருரியாந்தே, ரப ஷகரரியாந்திரியாந்தரு. ஹல்லேலூயா. ஒரு கனமான ஒரு மகிமை உங்க மேல இறங்குறது.
உங்க மேல இறங்குறது, உங்க சிரசின் மேல, உங்களுடைய கையின் மேல, உங்களுடைய கால்கள் மேல, உங்களுடைய இருதயத்தின் மேல கனமான ஒரு தேவனுடைய மகிமை இறங்குறதை பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். மேகமே, மகிமையின் மேகமே, ஆராதிங்களை கொஞ்ச நேரம் ஆராதிங்க. I know it may be something new for you, but I want to just let it go before God. இந்த ஆராதனையுடைய அனுபவம் இங்க மட்டும் இல்ல, உங்க கேபின், நீங்க இந்த ரிட்ரீட் முடிஞ்சு உங்களுடைய வீடு, உங்களுடைய ஸ்தலத்துல நீங்க கொண்டு போனோம். ஓ மேகம் போன்ற முடிய மகிமையினாலே இயேசுவே, ஹalleluya. நன்றி அப்பா. அப்பாவே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. I'm going to say this prayer to end this time because டின்னரும் இருக்கு, மற்ற காரியம் இருக்கு. பட் பாஸ்டர் கொடுத்த அந்த blessing அங்கீகரிக்க போறேன். Really thank you, Pastor. I'm going to say a prayer and later on if you feel you need prayer, please come forward. May the Lord bless us. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை அனுப்பி குணப்படுத்தினதுக்காக, ஸ்திரப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல நேரத்தில் விழுந்த கனிகளை நாங்கள் பெற உதவி செய்யுங்க இயேசுவின் மூலம். ஆமென். அமர்வோம். ஒரு சில காரியங்களை சொல்லி முடிக்கலாம். பவுல் அப்போஸ்தலன் இப்படியாய் எழுதுகின்றான், நன்மை செய்து, சொல்லுங்க தாசனா, நன்மை செய்து நன்மை அனுபவிங்கள், கர்த்தருக்கு சித்தமானால் நன்மை செய்து தீங்கு அனுபவி. கர்த்தருக்கு சித்தமானால் நன்மை செய்து தீங்கு அனுபவி. அந்த செய்தியின் முடிவாக இந்த வசனம் இருக்குது, வந்து நல்லது. இப்பொழுது நம்ம சாப்பிட போறோம். சாப்பிட்டு முடித்த பிறகு நாம் இங்கே வரும் கேம்ப் ஃபயர் இந்த இடத்தில் நடக்கும். சகோதரி அவர்கள் உங்களுக்காய், சகோதரரும் போதகரும் இருவருமே கூட நீங்கள் யார் இடத்துல ஜெபிக்க வேண்டும் என்று உங்களுக்கு கடவுள் அவங்களாண்ட ஜெபம் பண்ணிக்கலாம். நான் யாரு இவங்களாண்ட ஜெபிக்க, அவங்களாண்ட ஜெபிக்கணும்னா சொல்லுங்க. அதனால அவங்க இங்கே இருப்பார்கள். நீங்கள் அவர்களோடு கூட நீங்கள் ஜெபித்துக் கொள்ளலாம். கர்த்தர் உங்களோடு அவர்கள் மூலமாய் பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன்.